வணக்கம். கூரை வீடு யூடியூப் சேனல் நேயர்களை அன்போடு வரவேற்கின்றது. எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களை ஊக்கப்படுத்தும். சரி, வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். ஏழாம் ஆண்டு அனைவரின் பேராதரவுடன் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்றார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை துவக்கி வைத்தார். First standard. Today is 26th January. Today is our Republic Day. I wish you all a very happy Republic Day. Republic Day is our national festival. On 26th January 1950, our Constitution came into force. We should respect our Constitution. I love my country very much. I am proud to be an Indian. Jai Hind, Jai Bharat. Thank you. வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற என் தமிழன்னையை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைத்த எங்களை தரணியை ஆள வைக்க எங்களுக்காக உழைக்கும் ஆசிரியர் பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியனை போல் ஒளி வீச காத்திருக்கும் என் கலைஞர்களே, கண்ணியர்களே, அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி. சைனியா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்டதை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்திய நாட்டின் ஒப்பற்ற நாயகன். ஆங்கிலேயர்கள் இவரை பார்த்து அரண்டனர். இவரின் பெயரை சொன்னால் ஒவ்வொருவரின் ரத்தம் நாளங்களும் துடிக்கும். ஆம், பங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேச போகிறேன். பிறப்பு 1897ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் நாள் இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் ஜானகிநாத் போஸ், பிரபாவதி தேவி. கல்வி கற்பதில் சிறந்த மாணவராக விளங்கியவர் நேதாஜி. 1919இல் BA பட்டம் பெற்றார். பிறகு ICCS தேர்வுக்கு லண்டனுக்கு படிக்க சென்றார். ICCS தேர்வில் 4வது மாணவராக தேர்ச்சி பெற்றார். ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் இந்தியாவின் எழுந்த முழக்கம் இங்கிலாந்தில் மிகவும் பாதித்தது. இதனால் சுதந்திர வேள்வியலில் குறித்தார். சுதந்திர போராட்டத்தில் நேதாஜியின் பங்கு. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேர்த்தார். திலகரனின் கொள்கைகளை ஆதரித்தார். அரசியல் குருவாக தேசபந்து சித்ரஞ்சன் தாஸை ஏற்றுக்கொண்டனர். இளைஞர் கட்சி ஒன்றை தொடங்கி கல்கத்தாவில் மேயராக பதவியேற்றார். 1924ஆம் ஆண்டு இவர் நடத்திய போராட்டத்தின் காரணமாக வெள்ளையரால் சிறையில் அடைக்கப்பட்டது இந்திய தேசிய ராணுவம். ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளின் ஆதரவுடன் சுபாஷ் சந்திர போஸ் பர்மாவில் இருந்தபடியே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். இந்திய தேசிய ராணுவம் பல காரணங்களால் தோல்வியை அடைந்தது. இந்த தற்காலிக தோல்வியை மனதில் சோர்வினை அடையாதீர்கள் என்று நம்பிக்கை கொடுத்தார். ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் என்ற சுலோகத்தை இன்று பள்ளி முதல் போர் முனைகள் வரை ஒவ்வொருவரின் சொல்லில் வரும் ஜெய்ஹிந்த் என்ற சுலோகத்தை முதலில் பயன்படுத்தியவர் நேதாஜி தான். இறப்பு ஆகஸ்ட் 18, 1945ஆம் ஆண்டு இவர் பயணம் செய்த விமானம் பர்மோசா தீவுக்கு அருகில் விபத்துக்குள்ளாகி இறந்துவிட்டார் என ஜப்பானிய வானொலி அறிவித்தது. இந்த செய்தி இந்திய மக்களை நிலைகுலை செய்தது. வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் சுதந்திரத்தை நினைத்துக் கொண்டிருக்கும் மாமனிதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதுவே அவருக்கு நாம் வழங்கும் மாபெரும் மரியாதையாகும். தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதல் வணக்கம். அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். வீரம் விளைந்த எங்கள் மண்ணில் அந்நியரை எழுத்துங்கள் பெண்ணே, காற்றும் பாடும் வரலாறும் வீரம் கூறும். ஆம், வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி இங்கே பேச வந்துள்ளேன். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு தலைவர்கள் மட்டும் காரணமில்லை, பல வீர மனிதர்கள் உள்ளனர். அவற்றில் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் வெள்ளைய அரசை எதிர்த்த முதல் பெண் என்று கூறப்படும் வேலுநாச்சியார். இவர் ராமநாதபுரத்தில் 1730ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பிறந்தார். தந்தை பெயர் சலமுத்துதேவர், தாயார் பெயர் சந்தந்தி முத்தலாவார். இவர் சிறு வயதிலேயே கல்வியையும் கலைகளையும் சிறந்தார். வாழ்வீச்சு, அம்பு விடுதல், ஈட்டி எறிதல், குதிரையேற்றம், யானையேற்றம் போன்ற கலையையும் தமிழ், ஆங்கிலம், உருது போன்ற மொழியையும் கற்றுக்கொண்டார். வேலுநாச்சியார் ஒரு ஆண் மகன் போல தந்தை வளர்த்து வந்தார்.
இவர் 16 வயதிலேயே முத்து ரகுநாதருடன் திருமணம் நடந்தது. இவர் சிவகங்கைக்கு ராஜா ஆவார். முத்து ரகுநாதர் உடையதேவர் சிவகங்கையை ஆட்சி செய்தபோது ஆட்காடு நவாபிற்கு கப்பம் கட்டியதால் ஏற்பட்ட போரில் இவர் மீட்டிருந்தது. கணவர் இருந்த செய்தியை கேட்டு இவர் சிவகங்கையை மீட்டே தருவேன் என்ற முடிவுக்கு வந்தார். தன் கணவனையும் நாட்டு மக்களையும் கொன்ற நாவா தண்டிக்க வேண்டும் என்று, தன் நாட்டை மீட்க வேண்டும் என்று தக்க சமயம் மறுமுறை காத்திருந்தார். சிவகங்கை மண்ணை மீட்க மன்னர் ஹைதர் அலியிடம் உதவி கேட்டார். சிவகங்கை மண்ணை மீட்க தன் தலைமையில் ஒரு போர்க்குழுவையும், நல்லியம்பாள் தலைமையில் ஒரு போர்க்குழுவையும், மருது சகோதரர்கள் தலைமையில் ஒரு போர்க்குழுவையும் அமைத்தார். தன் நாட்டை மீட்பதற்கு தனது படைகளை திரட்டு கொண்டு சிவகங்கை செல்ல தொடங்கினார். இவர் மேற்கொண்ட போரில் ஆங்கிலேயர்களின் புறமுறுக்கிட்டு ஓடினர். இவர் வெற்றி பெற்றார். சிவகங்கை கோட்டை மீது பறந்த ஆங்கிலேயர்களின் கொடி ஏற்கப்பட்டது. பெரும் போராட்டங்களை நடத்திய வீரமங்க வேலுநாச்சியார் 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1796ஆம் ஆண்டு இறந்தார். நல்ல தலைவனுக்கு ஆளுக கடினமாக சூழ்நிலைகளில் சரியான முடிவுகளை எடுப்பது, அதை மிக சரியாக செய்தவர் வேலுநாச்சியார். இவர்கள் இதே போல் இன்றைய பெண்களும் தைரியத்துடன் துணிச்சலுடன் செயல்பாட வேண்டும். பெண்ணடிமை காலத்தில் சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த எங்கள் வீர தாயே, உன் புகழ் வாழியவே வாழியவே. வேலுநாச்சியாரை பற்றி இந்த மேடையில் பேசியதை எனது ஆசிரியருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு தங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனதுரையை. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். என் பெயர் மூஷ்டிதே. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வீரபாண்டிய கட்டபொம்மன். கீர்த்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் எரித்தாயா, நீர் பாய்ச்சி நடுவல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பெரித்தாயா, கழிவாழ்வருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாட என்கிற பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனை எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நற்கமிக்கும் வேலை நாட்டுடன் கூட்டம் உன் பரங்கர்களையும் போரடித்து தலைகளையும் நெற்கதிர்களாய் குவித்து விடும் சோக்கிறது. நன்றி, வணக்கம்.